சிவன் எப்போதும் போல தன் நந்தி வாகனத்தில் ஏறி சுடுகாட்டிற்கு உலா வந்தார். ஆனால் இந்த முறை அவர் தோற்றமே வேற. கையில் திரிசூலத்திற்கு பதில் ஒரு பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர், கண்களில் சம ஸ்டைலான சன்கிளாசஸ், புலித்தோலுக்கு மேலே ஒரு ட்ரெண்டியான ஜாக்கெட். சுடுகாட்டில் ஒரு பழைய மரத்தில் ஒரு பேய் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தன் போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தது. சிவன் தன் ஸ்பீக்கரை தரை இறக்கி வைத்துவிட்டு ஒரு மாசான குத்துப்பாடலை ஒலிக்கவிட்டார். திடீரென இசை கேட்டதும் அதிர்ச்சியில் அந்த பேய் மரத்திலிருந்து கீழே விழுந்தது. எழுந்து பார்த்தால் சாக்ஷாத் சிவனே அங்கே டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார். சிவன், என்னப்பா பேயே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, ஒரு ஆட்டம் போடலாம். பேய்க்கு ஒரே ஆச்சரியம். பயத்தை விட்டுவிட்டு அதுவும் சிவனுடன் சேர்ந்து மரணக்குத்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தது. நந்தி தேவர் ஓரமாக நின்று கொண்டு தன் காலால் தாளம் போட்டார். அந்த இடமே ஒரு டிஸ்கோ கிளப் போல மாறியது. டான்ஸ் ஆடி முடித்ததும் அந்த பேய் தன் போனை எடுத்து, சாமி, ஒரு செல்ஃபி ப்ளீஸ் என்றது. சிவன் ஸ்டைலாக போஸ் கொடுக்க பேய் தன் வாயை குவித்து பவுட் பவுட் செய்தது. பின்னால்